நீர்க்குமிழி நினைவுகள்னு ரேன்பையா அவருடைய கதையை படிச்சுட்ருக்கோம். சுருக்கமாக இருப்பதால் நொடியில் மறைந்து விடுவதால் முற்றிலுமாறு ஒரு நிகழ்வு முக்கியத்துவத்தை இழக்க வேண்டும் என்பதில்லை. நொடியிலும் சந்திக்கும் இரண்டு ஜோடி கண்கள் அதற்கு பிறகு எத்தனை சலன வட்டங்களை மனதில் ஏற்படுத்துகின்றன. ஒரு நொடியில் தோன்றி மறையும் நீர்க்குமிழி புன்னகைதான். ஆனால் அது எத்தனை நல்ல எண்ணங்களை இதயம் முழுவதும் ஏற்படுத்துகிறது. எத்தனை பேரை அது ஒன்றிணைக்கிறது. எவ்வளவு ஆழமான காயத்திற்கும் களிம்பு தடவுகிறது. ஒரே ஒரு நொடியில் மறையும் மின்னல்தான். ஆனால் அதை உற்று பார்த்தால் விழிகளையே இருட்டாக்கி விடுகின்றன. வெற்றி பெற்றதும் உடலில் பரவும் பரவசம் நீர்க்குமிழி போல ஒரு நொடி மட்டுமே. உச்சமடையும் சங்கமத்தின் சிகரம் ஒரு நொடியில் உச்சமடைந்து தனியும். மாயை என்றும் நீர்க்குழியும் போலியான பண்பாடே என எல்லோரும் பணத்தை துருத்துகிறார்கள். மடங்களுக்கே பெரிய அளவில் சொத்துக்களும் பணப்பட்டிகளும் இருக்கின்றன. பணத்தை கொண்டே ஊருக்கு முதல் மரியாதை என்று தீர்மானிக்கப்படுகிறது. இரண்டே வரிகளின் வாழ்வின் சாராம்சத்தை உணர்த்திய கவிதைகள் உண்டு. அவற்றிற்கு மாய்ந்து மாய்ந்து விளக்கம் எழுதியும் பொருள் முழுமையாக பிடிபடாமல் இருப்பவர்கள் உண்டு. அவற்றை நொடியில் வாசிக்க முடியும். ஆனால் புரிந்து கொள்ளவோ ஆண்டுகள் தேவைப்படும். சூத்திரங்கள் பல ஒரு வரியில் உலக உண்மையை உணர்த்துகின்றன. விஞ்ஞானம் கூட படிப்படியாக நிகழ்வதல்ல. அது ஒரே நொடியில் இரு விலகும் போது ஏற்படும் மின்னல் கீற்று போல அது அனைத்தையும் விலக்கிவிடும். மகத்துவம் கொண்டது. நான் என்பது நான் அல்ல என்பதை இதயபூர்வமாக உணரும்போது, அத்தனை தன்முனைப்பையும் உதிர்க்கும் போது, காற்றை போல சுதந்திர உணவு ஏற்படும் பெருவெள்ளம் பிரவாகம். அது நீர்க்குமிழி போல நொடியில் உண்டாவது. நீர்க்குமிழி இன்னொரு ஆழமான தத்துவத்தை பதியம் போடுகிறது. அதை நாம் எதையும் கையகப்படுத்த முடியாது என்பதை. அரசு கட்டடங்களே இயற்கை சீற்றத்தாலும் முக்கிய முடிவுகளாலும் இடிந்து விடலாம் என்பதே நிலைமை. ஆனாலும் நம் நிலம் என சொல்வது நேற்று வரை யார் நிலமோ அந்நிலம் என்று வேண்டுமானால் இன்னொருவர் நிலமாகலாம். நேற்று வரை நம்மிடம் பாசமாக இருந்த மகன் இன்று அத்தனை பாசத்தையும் மனைவி மீது பொழிய ஆரம்பித்து விடுகிறான். நேற்று வரை தன் வீடாக இருந்து திருமணமானதும் பெண்கள் அம்மா வீடு என ஆகிப்போகிறது. அத்தனையும் நீர்க்குமிழி போல ஒரு தாலி கயிற்றை கட்டும்போது நிகழ்கிறது. பாசத்தையும் அன்பையும் வற்புறுத்தி பெற முடியாது. முழுமையான பாசம் என்று எதுவும் இல்லை. அவை அனைத்துமே விகிதாச்சாரத்தில் வேறுபடுகின்றனவே. நாம் எதையும் எண்ணி பெருமை அடைய வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை. 9ஆம் வகுப்பில் பள்ளியில் முதலிடம் பெற்றவன் 10ஆம் வகுப்பில் பின்தங்கி விடுகிறான். படிப்பில் வென்றவன் திருமணத்தில் தடுமாறுகிறான். வேலையில் வெற்றி பெறுகிறவன் வாழ்க்கையில் வலிக்கி விடுகிறான். எந்த காதலில் ஜெயித்ததற்காக உலகத்தின் மேல் காலை போட்டு அமர்ந்த களைப்பில் இருக்கிறானோ அந்த திருமணமே அமிலமாய் அவன் பணத்தை அரிக்கின்றது. ஏன் வென்றோம் என்று கண்ணீர் சிந்துகிறோம். அப்படி என்றால் மகிழ்ச்சியே தவறானதா? மகிழ்ச்சியே உன்னதமான உலக அறம் என்பதை திரும்ப திரும்ப நான் உரைத்து வருகிறேன். நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் போனால் மெய்ஞானம் கூட வீண்தான். ஆனால் அது அந்த நொடிக்கு மாத்திரமே சொந்தமான சுகமான ஒன்று என்று எண்ணுபவர்கள் தென்றலை சிறைபிடிக்க ஆசைப்பட்டு ஆயாசப்பட மாட்டார்கள். அந்த நொடியில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு மிகுந்த நன்றியுடையவர்களாக மட்டும் இருப்பார்கள். அது நீடிக்க வேண்டும் என்று நினைப்பது வியர்த்தம். வாழ்வு தோன்றுவதே நீர்க்குமிழி போன்ற ஒரு நொடியில்தான். சின்ன முட்டையுடன் எந்த விந்து முந்தி மோதுகிறது என்பதை பொறுத்தே பிறப்பது ஆணா பெண்ணா என்பதை இயற்கை தீர்மானிக்கிறது. நம் பல உடலியல் கூறுகளும் மரபியல் கூறுகளும் அந்த நொடியில் முடிவு செய்யப்பட்டு விடுகின்றன. வாழ்க்கையை நீர்க்குமிழி என புரிந்து கொண்டவர்கள் எல்லோரையும் மகிழ்ச்சி மைதானத்திற்கு அழைத்து வர அழைப்பு விடுவார்களே தவிர அவர்கள் குறுக்கு வழிகளிலும் தீய வழிகளிலும் அவர்கள் செல்வம் நீடித்து நிற்காது மட்டுமல்ல, நீர்க்குமிழி போன்று மின்னி மறையும் மகிழ்ச்சி கீட்டுகளையும் பறித்து கொண்டு நம்மை நிரந்தர இருட்டில் தள்ளிவிடும் தன்மை கொண்டவை என்பதை உணர்வார்கள். அவர்கள் அடுக்காத காரியம் செய்து அடுக்குமாடிகள் கட்ட ஆசைப்பட மாட்டார்கள். அவர்கள் துறவு மனப்பான்மையோடு இருப்பார்கள். தீய செயல்கள் மூலம் அராஜகம் மூலம் பணத்தை பெட்டியில் பூட்டி வைப்பார்கள். வாழ்க்கையும் பூட்டி வைக்க முடியாது என்பதை அவர்கள் அதனால் யாரை பார்த்தும் அவர்கள் ஆதங்கப்படுவதில்லை. எதை பார்த்தும் அவர்கள் வயிற்றெரிச்சல் படுவதில்லை. அவர்கள் தன்னளவில் தழும்பாத குடங்களாக இருக்கிறார்கள். நீர்க்குமிழி என்பது நேரத்தை செம்மையாக்க பயன்படுத்தும் பார்வையும் மூலாதாரங்களை முறையாக செலவழிக்கும் மனப்பான்மை அளிக்கின்றது. மனித வளம் என்பது கூட நிரந்தரமல்ல. திறமையான ஒருவர் ஓய்வு பெற்ற பின் பல நேரங்களில் அவருக்கு நிகரான திறமையுடன் இன்னொருவர் அடையாளம் காண முடியாமல் போய்விடும். சில நாடுகள் ஒரே மனிதருடைய சரியான வழிகாட்டுதல் பல தலைமுறைகள் பலம் பெற்று திகழ்ந்ததை பார்க்கிறோம்.
இந்த நொடி போனால் திரும்ப வராது என்பதை நேரம் குறித்த மிக சரியான பார்வை. இந்த மகத்துவத்தை உணர்ந்து வாழும் உன்னத மனிதர்கள் அதை வெற்று வேதாந்தத்தால் வீணடிக்காமல் மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வாக மாற்றிக்கொள்கிறார்கள். அவர்கள் குறைந்த நேரத்தில் நிறைய பணிகளை முடித்து நிறைவான வாழ்வை வாழ்வதால் எப்போது வாழ்ந்து முடித்தாலும் பரவாயில்லை என்கிற உன்னதத்துடன் வாழ்கிறார்கள். மனம் போல வாழ்வு என்கிற வாழ்த்துகிற பழக்கம் பல இடங்களில் மரபு ரீதியாக உண்டு. உன் எண்ணம் உயர்ந்ததாக இருந்தால் நீயும் உயர்வடைவாய் என்பது மேலோட்டமாக பார்த்தால் அவ்வாழ்த்து உணர்த்தும் மடல். ஆனால் ஆழமாக பார்த்தால் மனம் என்பது எண்ணங்களால் ஏற்படுவது. எண்ணங்கள் எப்போது ஏற்படுகிறது, எப்போது மறைகிறது என தெரியாமல் மாறிக்கொண்டே இருப்பது. அதை போலவே வாழ்க்கையும் நிலையற்றது. ஆனால் அந்த எண்ணம் செயலாக மாறினால் அதிக நாள் வாழும். அதை போன்றே வாழ்க்கை நீர்க்குமிழி போன்று நொடியில் மறைவதாக இருந்தாலும் அதன் மூலம் நீடித்து வாழும் நற்செயல்களை மற்றவர்கள் போற்ற செய்து முடிப்பதே உன் பணி என்று அந்த வாழ்த்து மறைமுகமாக உணர்த்துகிறது. இனியும் நீர்க்குமிழிகளை காணும்போது அவற்றை வாழ்க்கையோடு பொருத்தி பலமாக வாழ பல புத்தகங்கள் படித்த திருப்தியோடு திரும்பி விடுவோம் அப்படின்னு மிக அற்புதமாக இந்த நீர்க்குமிழி நினைவுகள். நீர்க்குமிழி அப்படிங்கிறது நொடியில் மறைந்து போகிறதா இருந்தால் கூட நமது வாழ்க்கையும் நொடியில் அப்படின்னு இருந்தால் கூட, ஆனால் அந்த நொடியில் செய்த அந்த செயல்கள் எவ்வளவு காலத்துக்கும் நிற்கும். இப்போ தான் கண்ணதாசன் படைப்புகளை பார்க்குறோம், கலாம் அவர்களுடைய பணியை பார்க்குறோம், காந்திஜி அவர்களுடைய பணியை பார்க்குறோம், காமராஜருடைய பணியை பார்க்குறோம். செயல்கள் பேசுது. அதுதான் வாழ்க்கை தான். செயல்கள் எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்கும். அந்த நீர்க்குமிழியை நாம் பலமாக்குவோம் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக நம்ம 2 நூல்களை வாசிச்சிருக்கோம். அப்படிங்கிற இதோட இந்த இதை நம்ம நீர்க்குமிழி நினைவுகள் அந்த நூலோட இறுதி பகுதி அது முடிந்து விட்டது. அடுத்த நூலை நாம் வாசிப்போம் என்று கூறி நாளை மீண்டும் சந்திப்போம்.